அண்ணாநகர் பகுதியில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்க. ஒருவர் அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்டதாக அதிமுகவை சேர்ந்த வட்ட செயலாளர் சுதாகர் என்பவரும், அதே போல இந்த வழக்கை சரியான முறையில் விசாரிக்கவில்லை எனவும் சிறுமியின் பெற்றோரை தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்த அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜியையும் காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்தார்கள். அவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில 21/1/2025 வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூர் போக்சோ நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் ராஜேஷ் லட்சுமி அவர்கள் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்பு சிறையில் அடைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த இந்த 10 வயது சிறுமி கடந்த ஆகஸ்ட் மாதம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக மருத்துவமனை தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அண்ணாநகர் அனைத்து மகளிர் போலீசார் சிறுமியிடமும் பெற்றோரிடமும் விசாரணை நடத்தி புகாரினை பெற்றார்கள். குறிப்பாக சிறுமியின் பெற்றோர் தனது வீட்டின் அருகே வசிக்கக்கூடிய தண்ணீர் கேன் சப்ளை பண்ணக்கூடிய சதீஷ் என்பவர் தான் தனது மகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதன் பின்பாக குழந்தைகள் நல அந்த அமைப்பை சார்ந்தவர்களும் சிறுமியிடம் விசாரணை நடத்திய போது அவரது உறவினரான 14 வயது சிறுவனும் இதில் தொடர்பு இருப்பது தெரிய வந்து முதலில் 14 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டார். பின்பு சதீஷ் 3 நாள் விசாரணைக்கு பின்பாக அண்ணாநகர் அனைத்து மகளிர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையானது. குறிப்பாக சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் போது சதீஷை விடுவிக்க கோரி போலீசார் தன்னை தாக்கியதாகவும் பொய்யான புகாரை அளிப்பதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்பட்டதாக கூறியிருந்தார்கள். தங்களை புகார் அளிக்க சென்ற தங்களை காவல் ஆய்வாளர் தாக்கியதாக அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அது தொடர்பான வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வெளியானது. இது தொடர்பாக உடனடியாக சிபிஐக்கு மாற்றப்பட்டு பின்பு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு அதில் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அந்த விசாரணையின் பிறகுதான் தற்போது இவர் 2 பேர் மீதும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக A1 குற்றவாளியாக இருக்கக்கூடிய சதீஷை காப்பாற்றுவதற்காகவும் அவருக்கு தங்க மறைவும் இடம் கொடுத்ததாக இந்த அதிமுக வட்ட செயலாளர் இருக்கக்கூடிய சதீஷின் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக சுதாகர் என்பவரும், அதே போல இந்த வழக்கை முறையாக கையாளாமல் சிறுமியின் பெற்றோரை தாக்கியதாக இருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் அண்ணாநகர் காவல் அனைத்து மகளிர் காவலர் இருக்கக்கூடிய ராஜி என்பவரும் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில 21/1/2025 வரை நீதிமன்ற காவல் அடைக்க எழும்பூர் போக்சோ நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் ராஜலட்சுமி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி தற்போது அவர்கள் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள். சிறையில் அடைக்கக்கூடிய நடவடிக்கைகளில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள்.